ஒரு சிஷ்யன் என்ன பண்றான், குரு கிட்ட போயிட்டு எனக்கு வந்து மகிழ்ச்சியே வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்னால மகிழ்ச்சியாவே இருக்க முடியல. எனக்கு எப்போ வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு குரு என்ன பண்றாரு, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறக்குறத வந்து காட்டுறாரு. அதுல போய் ஒரு பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டு வா அப்படின்னு குரு வந்து சிஷ்யன் கிட்ட வந்து சொல்றாரு. சிஷ்யனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு வந்து ஓடுறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்து என்னால ஒண்ணு கூட பிடிக்க முடியல, எல்லாமே பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு குரு கிட்ட சொல்றாங்க. உடனே வந்து சரி பரவாயில்ல விடுவா, நம்ம வந்து தோட்டத்துடைய அழகை வந்து ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குரு வந்து சிஷ்யனை கூப்பிட்டு தோட்டத்தை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க 2 பேரையும் சுத்தி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து பறக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிஷ்யனுடைய கையில வந்து 2 பட்டாம்பூச்சிகள் தானா வந்து உட்காருது. உடனே குரு வந்து சிரிக்கிறாரு. இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சிஷ்யன் கிட்ட சொல்றாரு. மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓடுறது கிடையாது வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம அமைதியா வாழ்ந்தோம்னா மகிழ்ச்சி நம்மள தேடி தன்னால வரும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.